ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான குல்ஃபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு செஞ்சு கொடுங்க. பசங்க வீட்டில் அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா க்ரீம் கண்டன்ஸ் மில்க்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த குல்ஃபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பால் பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இது நல்லா திக்காக வரணுங்க. கொதித்து வர வர இதோட கலரும் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நம்ம சேர்த்த பாலில் அரை அளவுக்கு வந்துடுச்சு. இன்னமும் இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் 20 பாதாம் எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோடு கூட கொஞ்சம் 1/4 கப்பு நான் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா கலருக்கு தாங்க. உங்களுக்கு இது விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். இல்லை சாஃப்ரான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வாசல்லாம் எதுவும் வராது. வாசனைக்காக நம்ம இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச நம்ம பாதாம் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பாதாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதே ஜாரில் ஊற்றிடுக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர்லாம் சேர்க்க போகிறதில்ல, நாட்டு சக்கரை தாங்க செய்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியான குல்ஃபிங்க இது. பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ரெடி பண்ணது இன்றைக்கி பாருங்கள் 3 கிளாஸ் வந்திருக்கு. கொஞ்சம் மீதியும் ஆயிருக்கு. நான் இன்னொரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இது போல் வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லப்பர் பேண்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த வாழை இலை எடுத்துகிட்டு மூடி வச்சுட்டு நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம இன்னும் இருக்கிற கிளாஸ்லேயும் போட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3 கிளாஸுக்குமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம அதை ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறதுக்கு தான் இது. இதே போல் நம்ம எல்லாத்துலேயுமே வச்சிடலாம். இது அப்படியே எடுத்துகிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுடுங்க. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் வச்சு அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுங்க. லைட்டாக வச்சாவே போதும். இப்போ இதை எடுத்து நான் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக பாருங்கள், நம்ம ஷேக் பண்ணாவே அது வெளியே வந்துடும். நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பரான குல்ஃபி நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுத்தாக்கா. வீட்டிலே சுலபமான இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக குல்ஃபி பண்ணியாச்சு பாருங்கள். இது மேலவே கொஞ்சம் பாதாம் பொடி இருந்தால் அப்படியே தூவிக்கோங்க. நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தூவிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.